சோ ராமசாமி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு வாக்கு வாங்கணும் அப்படின்னா திமுக காரன் காவடி எடுக்கவும் தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதையே ஈவே ராமசாமி சொல்லியிருப்பாரு, வேற விதமா ரொம்ப அசிங்கமா சொல்லியிருப்பாரு. அப்படி இரட்டை நிலைப்பாடு உள்ள ஒரு கட்சி தான் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இங்க இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கே நேரு அவர்கள். இவர் ஏடுகொண்டவாடா வெங்கட்ரமணான்னு சொல்லி அங்க போய் வேண்டுதலை வச்சிருக்காரு. எதுக்காக வச்சிருக்காருன்றதை இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. என்னடா இது திமுக அப்படிங்கிற பேர் இயக்கத்துக்கு வந்த சோதனை அப்படின்னு பல பேர் பேசுறது நம்ம காதுல விழுது. ஏன் நம்ம காதுல விழுது அப்படின்னா, சமீபத்துல கடந்த வாரம் திரு கே நேரு அவர்கள், திருச்சியை சேர்ந்த ரொம்ப முக்கியமான திமுக அமைச்சர், இவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருந்தாரு. இவருக்கு நேர்லயே போய் நம்மளுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதோட சேர்த்து பல அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களும் நேர்ல போய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. கே நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு தூணுனே சொல்லலாம். இப்போ நிறைய தூண் துருப்பிடிச்சு போயிட்டு இருக்கு. அந்த நிலைமையில தான் திமுக இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சமீப காலங்கள்ல பகுத்தறிவு கொள்கையா கொண்டுள்ள இந்த கட்சி இருக்கு இல்லையா, நிறைய இடங்கள்ல இந்து மதத்தை கொச்சையா பேசுறதையே வேலையா வச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. இவங்களுடைய கொள்கையே இந்து மத வெறுப்பு தான். அதை தான் மெயின் கொள்கையா வச்சே இந்த கட்சி திராவிட சித்தாந்தத்துல இருந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதை, பகுத்தறிவுன்ற சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இப்போ டாக் ஆஃப் த டவுனா கே நேரு ஏன் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பிறந்த நாளை ஒட்டி அவர் 44 லட்சம் ரூபாய் டொனேட் பண்ணியிருக்காரு நம்ம திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு. அங்க வரக்கூடிய பக்தர்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவரோட செலவுல அன்னதானமானது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே, அதாவது செப்டம்பர், அவருடைய அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துல அந்த பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு நவம்பர் 9ஆம் தேதி பிறந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு கேட்கலாம். இது மத்தவங்க பண்ணா தப்பு, திமுக காரங்க பண்ணா சரியா? ஏன் இப்ப இவ்வளோ கவலையில இருக்காரு கே நேரு அப்படின்னா, ஏன்னு நமக்கே தெரியும். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பண மோசடி விவகாரம், அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் துறையில வேலை வாங்கி தரத்துக்காக பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல மோசடியானது நடந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு வேலை போடுறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் பண மோசடியானது செய்யப்பட்டிருக்கு. பணத்தை வாங்கிட்டு தான் வேலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி இருக்கு இல்லையா, இடி அள்ளிக்கிட்டு போன டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு 232 பக்கத்தை கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க, இந்த அக்கௌண்ட்ல இதெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பெரிய வேலையில மறுப்பெல்லாம் சொல்லலை. எதோடையோ இவங்க லிங்க் பண்ண பாக்குறாங்க. நாங்கெல்லாம் நேர்மையா தான் வேலையை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு அவர்கள் சொன்னாலும் இடி உள்ள இறங்கிடுச்சு வித் டேட்டாவோட. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே, கட்சி கை கொடுக்குமான்னு தெரியல. எலெக்ஷன் வேற வந்துருச்சு. பல அமைச்சர்கள் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. இதோட சேர்த்து கோட்டம் சுமோட்டோவா பல கேஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படி பல பேர் அவங்களோட பொறுப்புகள் ஊசலாடிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடி செந்தில் பாலாஜி எல்லாம் போவார் தானே. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்கு. அதனாலதான் என்னவோ தெரியல, கே நேரு அவர்கள் ஏடுகொண்டவாடா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டுதல் வச்சிருப்பாரா என்னவா இருக்கும். அதனால பிறந்த நாள் அன்னைக்கு எல்லோரும் வயிறார சாப்பிடணும், இருக்கிறதுலே சிறந்த தானம் அன்னதானம் தானே, அதனாலதான் அந்த டொனேஷன் பண்ணாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம கடந்த வாரங்கள்ல அவரோட இன்னொரு வீடியோவும் ஃபேமஸ். சட்டநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமிகள் இருக்காங்க இல்லையா, இந்த கோவில் பாத்தீங்கன்னா சீர்காழில ரொம்ப ஃபேமஸ். நமக்கு ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கு, கோர்ட்டு கேஸ் நம்ம அலையிறோம், அது சுமூகமா நடக்கணும்னா அந்த சட்டநாதன் வேண்டிக்கிட்டா அந்த சட்டநாத சுவாமிகளே நமக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையானது உண்டு. அதனாலதான் என்னவோ பார்த்தீங்கன்னா கே நேரு அவர்கள் கடந்த வாரம் சீர்காழில இருக்கக்கூடிய சட்டநாத சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு கோவிலா போய் வேண்டிக்கிட்டு இருக்காரு. இந்த 888 கோடி இருக்கு இல்லையா, இதுல இருந்து நம்மளை எப்படியாச்சும் கடவுள் மீட்டுருவாரா அப்படிங்கறதுனாலயா என்னவான்னு தெரியல. இதோட சேர்த்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான சிவமையநாதனோட சேர்ந்து நேரு அவர்கள் பிரம்மபுரீஸ்வர சுவாமிகள், தையல் நாயகி அம்பாள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலா சுத்தி மாலையும் கழுத்துமா பிரசாதத்தோட இருந்த புகைப்படங்கள் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் செம்ம ஃபேமஸா வைரலா சுத்திட்டு இருக்கு. எப்படியாச்சும் இந்த சட்டநாத சுவாமிகள் நம்மளை காப்பாத்திட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு அவர்கள் குமுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டிசன்கள் அவரை கலாச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பெரியார் மண், பகுத்தறிவு பகலவன், பெரியாரோட பேர் கொண்ட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவை எல்லாத்துக்கும் ஈவே ராமசாமியை துணைக்கி கூப்பிட்டுப்பாங்க. ஏன்னா எப்போதும் இந்து மத வெறுப்பு அப்படிங்கிறத கையில எடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. அதுல
ஒருத்தருமே வந்து விட்டு வைக்கவே முடியாது. ஏன்னா இந்துக்கள் திருமணங்கள்ல சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப கொச்சையானது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதா இருக்கட்டும், சனாதனம் அப்படிங்கிற விஷயத்த வேரோட அழிக்கணும், டெங்கு மலேரியா போன்றது அப்படின்னு சொல்லி உதயநிதி சொன்னதா இருக்கட்டும், இல்ல பிள்ளையார் சிலை அப்படிங்கிறது வெறும் களிமண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா இருக்கட்டும், இந்த பக்கம் தீபாவளிக்கு இவங்க கொடுக்குற டெஃபினேஷன், அந்த பக்கம் சரஸ்வதி அம்பாளுக்கு இவங்க சொல்லக்கூடிய கொச்சையான விஷயம், அதே மாதிரி வந்து பார்வதி தேவி பத்தி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்ல சிவபெருமானை பத்தி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இப்படி இந்துக்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஒட்டுமொத்த கடவுள்களையும் வந்து கொச்சையாக பேசுறது தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய இயக்கம் தான் பார்த்தீங்கன்னா திமுக. பட் ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம சோஐயா சொன்ன மாதிரி காவடி எடுக்க கூட தயங்க மாட்டாங்க. எலெக்ஷன் வந்துட்டா வேலை கையில் பிடிச்சிப்பாங்க. இதுதான் திமுகவுடைய பகுத்தறிவோட டெஃபினிஷன். ஸோ இதை ஏதாச்சும் நம்ம கூட கேட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்கள் கட்சியிலேயே 90% இந்துக்கள் தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க. மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாழ்த்தும் சொல்ல மாட்டாங்க, இந்து தெய்வங்களை பற்றி கொச்சையாகவே பேசக்கூடிய ஒரு சுபாவம் உள்ள கட்சி தான் இந்த கட்சி. இப்போ நேரு அவர்களை சட்டநாதர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவில் கோவிலாக சுற்றிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் நேரு விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.